ரிதன்யா தம்பி கூட சொல்லுங்க, சரியா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருக்குறளோட அதிகாரம் 2 வான் சிறப்பு. அந்த வான் சிறப்பு அதிகாரத்துல 2வது, அதாவது 12வது குறளை தான் நம்ம படிக்க போறோம். அந்த குறளை படிக்கிறதுக்கு முன்னாடி மழை எந்த அளவுக்கு பயனுள்ளது, யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியணும்னா இந்த குறள்ல அதை திருவள்ளுவர் சொல்றத கேட்கலாம். முதல்ல நான் அந்த திருக்குறளை படிச்சு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து படிக்கலாம், சரியா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதுதான் அந்த குறள், சரியா? இப்ப சேர்ந்து படிக்கலாமா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஆக இந்த அர்த்தம் பார்த்தனாக்கா ரொம்ப சிறப்பான அர்த்தம். அதாவது இந்த மழை யாருக்கும் பாகுபாடு பார்க்கறது இல்லை. யாருக்காகவும் நான் இன்னாருக்காக தான் பெய்வேன், இன்னாருக்காக பெய்ய மாட்டேன் அப்படிலாம் மழை சொல்றது கிடையாது. உனக்காகவும் மழை பெய்யும், எனக்காகவும் மழை பெய்யும், உழைக்கிறவனுக்காகவும் மழை பெய்யும், உணவு சாப்பிட்றவனுக்காகவும் மழை பெய்யும். இப்போ உணவு எங்கேருந்து வருது? உணவுக்கு ஆதாரம் எது? தண்ணி வேணும்ல. தண்ணி இருந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும். அந்த தண்ணீரை, அந்த நீரை கொடுக்கறது மழை, கரெக்டா? அந்த மழை இந்த பூமிக்கு வந்தடைஞ்சு எப்படி விவசாயம் பண்ணி அதுலேருந்து உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த உற்பத்தி பண்ண உணவை சாப்பிட்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர்கிட்டையுமே மழை எந்த பாகுபாடும் பார்க்கறது கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரையும் பொதுவாக எடுத்துக்கிட்டு எல்லாருக்காகவும் மழை உணவை உருவாக்குறதுக்கு மட்டும் காரணமாக இல்லை, மழையே ஒரு உணவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த குறளோட அர்த்தம். புரிஞ்சுதா? இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? மழை எப்படி யாரையும் பாகுபாடு பார்க்கறது இல்லையோ, அதே போல நாமளும் யாரையும் பாகுபாடு பார்க்காம எல்லாருக்காகவும் ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லாருக்கும் உதவியா இருக்கணும். நான் இன்னாருக்கு தான் உதவியா இருப்பேன், இன்னாருக்கு உதவியா இருக்க மாட்டேன், அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன், இவங்கள நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன் அப்படிலாம் இல்லாமல் எல்லாரையும் இந்த மழை போல ஒரே மாதிரி பார்த்துக்கணும், சரியா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. மீண்டும் இந்த அதிகாரத்தில் அடுத்த குறளோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நாங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.